ஜான் ஜி பேட்டன் அற்புதமான தேவ மனிதர். ஊழியத்திற்காக போவேன் என்று போனார். அங்கு எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சிரமங்கள். சென்றதற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பிள்ளை இறந்து போனான். தன்னுடைய மனைவி சுகவீனமாகி மனைவியும் இறந்து போனார். போன கொஞ்ச நாட்களிலேயே, கொஞ்ச வாரங்களில், கொஞ்ச மாதங்களிலேயே தன்னோடு வந்த தன் மனைவியும் பிள்ளையும் இறந்து போனார்கள். ஒற்றையாளாகி போனார். என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் தன்னை சுற்றி திடீரென்று தான் குடியிருக்கிற அந்த வீட்டை எரித்து போடுவதற்கு அந்த தீவில் இருந்த எல்லோரும் வந்து விட்டார்கள். பந்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். எரிப்பதற்காக வந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் அவர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உம்மை நேசித்ததால் தான், உம்மில் அன்பு கூறுவதனால்தான், உம்முடைய அன்பை பகிர்ந்து கொடுப்பதற்கு இந்த தீவுக்கு நான் வந்தேன். இப்பொழுது என்னை கொல்ல வேண்டும் என்று சில வீட்டை சுற்றி அதோ இந்த ஜனங்கள் கூட்டமாய் கூக்குரலிட்டுக் கொண்டு தீப்பந்தத்தோடு இங்கே வந்தே நிற்கிறார்களே, நீர் என்ன செய்வீரோ எனக்கு தெரியாத ஆண்டவரே என்று அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். வெளியிலோ சத்தமிட்டு கத்துகிறார்கள், கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னவாயிற்றோ தெரியாது. திடீரென்று அந்த ஆரவரம் அப்படியே அமைதலாயிற்று. திடீரென்று நிசப்தம் அந்த பகுதியையே ஆக்கிரமித்தது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது அதுவரை கத்திக் கொண்டிருந்தவர்கள், கூக்குரலிட்டவர்கள் ஒருவருமே அங்கு இருக்கவில்லை. ஏன் அவ்வளவு சடனாக அவர்கள் அங்கிருந்து போனார்கள் தெரியாது. ஏறக்குறைய 1 வருடம் ஆனதற்கு பிறகு அதே பகுதியிலே தான் செய்த சுவிசேஷ ஊழியத்திற்காக, அந்த ஊழியத்தின் அடிப்படையில அந்த பகுதியிலே இருந்த ஒரு தலைவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான். ரட்சிக்கப்பட்ட போது ஞானஸ்நான வேளையில அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது ஜான் ஜி பேட்டன் அவரிடத்தில் கேட்டார், உங்களிடத்தில் ஒரு விஷயம் கேட்க வேண்டும். என்ன விஷயம்? 1 வருடத்திற்கு முன்பு என் வீட்டை கொளுத்த வேண்டும், என்னை எரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜனக்கூட்டம் வந்ததல்லவா? கூட்டம் வந்ததுன்னு அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்ததே நான் தான். எப்படிங்க? அவங்க எல்லோரையும் தூண்டி விட்டு அழைத்து கொண்டு வந்தது நான் தான். அந்த விஷயம் எனக்கு தெரியும். அத்தனை பேரை கூட்டிட்டு வந்தீங்களே, என்ன கொளுத்தணும், என் வீட்டை கொளுத்தணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. தீப்பந்தங்களோட வந்தீங்க, சத்தம் போட்டீங்க, கூக்குரலிட்டீங்க, வீட்டை சுத்தி நின்னீங்க. ஆமா, நின்னோம். அப்புறம் ஏன் சடனா என் வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டீங்க? வேற என்ன செய்ய முடியும்? என்னது என்ன செய்ய முடியும்னு கேக்குறீங்க? வேற என்ன செய்ய முடியும்? திடீர்னு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? எது கூட்டமா? ஆமா, எங்களுக்கு என்ன தெரியும்? வெண்ணிற ஆடைகளை தரித்து, வெண்மை ஆடைகளை தரித்து உங்கள் வீட்டை சுற்றி அவ்வளவு பேர் ஒரு பெரிய கூட்டமாக வந்து நின்ற வேளையில எங்களுக்கு என்ன செய்யணும்னே புரியல. கை காலெல்லாம் அப்படியே நடுங்கிடுச்சு. பயத்தோடு கூட அந்த இடத்தை விட்டு வந்த எல்லோரும் காமா கிளம்பி போயிட்டோம். அவன் என்னில் அன்பு கூறுகிறவன் என்பதனாலே நான் அவனை தப்புவிப்பேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியாமல் சாத்தான் எத்தனை ஆபத்துக்களை மறைத்து வைத்திருக்கிறானோ, நமக்கு தெரியாமல் நம் பிள்ளைகளை சுற்றி சாத்தான் எத்தனை ஆபத்துக்களை மறைத்து வைத்திருக்கிறானோ. வேலையிலே ஆபத்து இருக்கிறது, வியாபாரத்தில் ஆபத்து இருக்கிறது, குடும்பம் ஆபத்தில் இருக்கிறது, பொருளாதார ரீதியாக ஆபத்தில் இருக்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆபத்தில் இருக்கிறது, பிள்ளைகளின் குடும்பங்கள் ஆபத்தில் இருக்கிறது. இப்படி என்னென்னவோ அபாயங்கள், என்னென்னவோ ஆபத்துக்கள் நம்மை சுற்றி எந்த நேரத்திலும் மறைந்திருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான். அது என்ன தெரியுமா? தேவனில் நாம் வாஞ்சையாயிருக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். தாவீது தேவனில் அன்பு கூர்ந்து வாஞ்சையாயிருந்தபடியா எத்தனை முறை சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயன்று கொண்டிருந்த வேளையில தாவீது அவனுக்கு கிடைக்கவே இல்லைங்க. காரணம் என்ன தெரியுமா? தாவீதினுடைய திறமை அல்ல. அப்புறம் தாவீது அன்பு கூர்ந்து வாஞ்சையாயிருந்த தேவனின் இரக்கம். நம்மை சுற்றி மறைந்திருக்கிற ஆபத்துக்களிலிருந்து, அபாயங்களிலிருந்து, தீங்குகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான். அது என்ன வழி தெரியுமா? ஆவிக்குரியவர்களாக வாழ்வது. அதாவது தேவனில் அன்பு கூர்ந்து வாஞ்சையாயிருப்பது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஆண்டவரே, என்னையும் தப்புவிங்க என்று விண்ணப்பிக்கலாமா? லெட்ஸ் ப்ரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, தாவீது ஆவிக்குரியவன் என்பதால், ஆண்டவரே உம்மையில் அன்பு கூறுகிறவன் என்பதினால்
அவனை நீர் தப்புவித்தீர் ஐயா. அவனை நீர் உயர்த்தினீர் அல்லவா? தாவீதை போல் ஆவிக்குரிய நடத்தையோடு, தாவீதை போல உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற மனதோடு, தாவீதை போல உம்முடைய இருதயத்துக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு கீழ்ப்படுகிற கிருபை அருளிச் செய்து அதன் பலனாக எங்களை சுற்றிலும் சாத்தான் ஒளித்து வைத்திருக்கிற எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் நாங்கள் தப்புவிக்கும்படி சகாயம் பண்ண வேண்டும் என்று, எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் தப்புவிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு வழி, உம்மில் அன்பு கூறுவதுதான், உம்மில் வாஞ்சையாயிருப்பதுதான், உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதுதான், ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதுதான். அந்த கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.